சக்கரை மச்சி. வா வா வா. எப்படி என்னது தங்குறதுக்கு ஏதோ வீட்டுக்கு கூட்டு போவேன்னு பார்த்தா ஒரு பழைய பஸ் பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. ஏன் இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. இனிமே இதுதான் நம்ம தங்க போற வீடு. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. ஒரு காரை வீட்டுக்கு தான் கூட்டு போல, அட்லீஸ்ட் ஒரு கூரை வீட்டுக்காவது கூட்டு போக வேண்டாமா? பரவாயில்ல விடு. உள்ள பாத் அட்டாச் இருக்கா? என்னது? பாத்ரூம். ஏண்டா டேய், நீ ஊருக்குள்ள வாய்க்கா பக்கம் சொம்ப எடுத்துக்கிட்டு அலைஞ்சவன் தான்டா நீ. உனக்கு பாத் அட்டாச் கேக்குதா? உனக்கு எப்படி கவனி. என்ன அப்படி பாக்குற? இந்த ரேஞ்ச பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பகுதியை பார்த்த மாதிரியே இருக்கா? பார் பார், நல்லா பார். என்ன மலைச்சு போய் நிக்கிற? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. வலது கால் இடது கால் ரெண்டையும் உள்ள வச்சு வரேன். என் மூஞ்சில வைக்காம இருந்தா சரி. வா வா, உட்காரு. இங்க வீட்டுக்காரங்க தொல்லை கிடையாது, வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது. இந்த மெட்ராஸ்ல கிரவுண்ட் விக்கிற விலையில வீடே கட்ட முடியாது. அதனால இப்படி உடைஞ்ச பஸ் லாரி இதுகளே வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதுதான். ஆமா, இந்த பைப்ல தண்ணி வருமா? அடிச்சா பைப்பே வரும். என்ன விதவிதமா ட்ரெஸ் மாட்டி வச்சிருக்கேன்? ஆமா, ஒரு நாள் வக்கீல், ஒரு நாள் கான்ஸ்டபிள், அப்படியே செட்டப்பையும் கெட்டப்பையும் மாத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் மட்டும் தனியா தான் இருக்கணுமா? என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. இல்ல, நீ மட்டும் கஷ்டப்படுறியே, கூட நானும் ஒத்தாசையா இருக்கலாமேன்னு. இந்தாங்கண்ணா 2 ரூபாய் டீ. சூப்பர். ஹலோ, இங்க நட்டுங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? மாதவி நட்டுவை பத்தி தான் விசாரிக்கிறாரு. ஆளை பாரு, டிப்டாப்பா இல்ல. நட்டுவோட சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். இவரும் சிங்கப்பூர்ல இருந்து தான் வந்திருக்கணும். சார், നിങ്ങളുടെ പേര്? சிங்கப்பூர் சீனிவாசன். சார், என்ன விஷயம் நீங்க நட்டுவை பார்க்கணும்? பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கணுமா? வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, எங்க கிட்ட கொடுங்க, நாங்க நட்டு விட்டு கொடுத்துடுறோம். பணம் நான் கொடுக்க வேண்டியது இல்ல, நட்டு தான் கொடுக்கணும். வாங்கிட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? பொய்யான டாக்குமெண்ட்ஸை காமிச்சு எங்க பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கான். பணம் கட்டவே இல்ல, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரே. சிங்கப்பூர்ல சித்தப்பா செத்துட்டாரு, அவர் சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு ஊர் முழுக்க பொய் சொல்லிட்டு திர்றான். ஐயோ, அவன் எங்களையும் ஏமாத்திட்டானே சார். ஓஹோ, அவன் இப்ப எங்க இருப்பான்? அவன் காலையில எழுந்துச்சு எங்க போனானே. அவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எந்த வித சம்பந்தமும் வச்சுக்காதீங்க. நல்ல வேலை சார், அவனை நம்பி என் பொண்ணையே கொடுக்கலான்னு இருந்தேன். நல்ல ஆளியா, அவனை நம்பி ஒரு பண்ண கூட கொடுக்காத. உங்க பேரு சிங்கப்பூர் சீனிவாசன் சொன்னீங்களே. வந்து ரொம்ப நாளா சிங்கப்பூர் போகணும்னு ஆசை, போக முடியல. அதான் பேர் கூட சிங்கப்பூரை சேர்த்துக்கிட்டேன். வரட்டுமா? வாங்க. அவங்க சொல்லவே இல்லையே. போய்க்கோ. பாய் 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 பாய். அச்சா, நட்டு. நட்டு, நானும் இந்த ஊருக்கு வந்து கல்யாண வேலையில இருந்து கருமாதி வேலை வரைக்கும் பார்த்துட்டேன். ஒரு நாய் என்னை மதிக்க மாட்டேங்குது. இந்த உலகம் என்ன உருப்படியா வாழ விடாது போட்டுருக்கே. எப்படி வாழ விடும்? நம்ம கையிலயும் 4 காசு இருந்தா தானே இந்த உலகம் நம்மள மதிக்கும். ஆனா அந்த காசை நம்ம எப்படி சம்பாரிச்சோங்கிற கவலை இந்த உலகத்துக்கு இல்ல. அப்ப அந்த கவலை இல்லாத காசை நம்ம கல் நோட்டு அடிச்சிட்டா எடுத்த உடனே ஹை ரேஞ்சுக்கு போற? அப்படி போவோம். அதுக்கு வேற ஏதாவது யோசனை பண்ணு. இப்படி பண்ணலாமா? எங்களுக்கு வாஸ்து தெரியும் சொல்லி ஜனங்களை ஏமாத்தலாம். ஏன்னா இப்பெல்லாம் ஜனங்க வாஸ்து ரொம்ப நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, வாஸ்து எங்க தோஸ்துன்னு டிவில ப்ரோகிராமே பண்ணலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கடணும்பா. வேணா இப்படி பண்ணுவோமா? பேசாம யானையை கொன்னு தந்தத்தை திருடி விப்போமா? நீ என்ன யானை கிட்ட மிதி வாங்கி சாகிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? வேற ஏதாவது யோசி. வேற என்ன? ஐடியா கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற? கொடியில காய போட்டுக்கிற துணியெல்லாம் சுருட்டிட்டு ஓடிலான்றியா?
டேய் என்ன தொழில் தொடங்கலான்னு பேசிக்கிட்டு வரும்போது ஒரு டாக்டர் கோட்டு கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டாக்டர் கோட்டை சலவைக்கு போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல ஆ. ஆண்டவனா பார்த்து நம்ம டாக்டர் தொழிலுக்கு அனுப்புறான்னு அர்த்தம். எப்படிடா முடியும்? ஏன்டா முடியாது? நம்ம ஆரம்பிக்க போறது போலி ஓ, மருத்துவமனை. போலி மருத்துவமனைன்னு போர்டே போட போறோமா? இல்ல மருத்துவமனைன்னு போட போறோம். கரெக்ட். ஜனங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களே போலின்னு சேர்த்துக்குவாங்க. ஆமா, எங்க ஆரம்பிக்க போறோம்? நம்ம நாட்டுல இதுக்கு இடம் இல்ல. குட் மார்னிங் டாக்டர் கிட்டு எம்டி. குட் மார்னிங் டாக்டர் நட்டு, அதே எம்டி. ப்ளீஸ் சிட் டவுன். ஐயா இந்த ஊர் ஜனங்களுக்கு அறிவே கிடையாது. why? நேத்து வரைக்கும் இந்த தெருவுல இப்படி ஒரு டாக்டர் வீடே கிடையாது. புதுசா 2 பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கானுங்களே, அவனுங்க போலியா உண்மையானே தெரியாம லைன் கட்டி கியூல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா? so what? அவங்களுடைய பலவீனம் தான் நம்மளுடைய பலம். ஓகே, அப்ப பேஷண்ட கூப்பிடலாமா? எஸ். என்ன முதல் கேஸே சேது விக்ரம் மாதிரி வர்றான்? வாங்க வாங்க உட்காருங்க. உடம்புக்கு என்ன பண்ணுது? சொல்ல முடியாத அளவுக்கு இருமல் போல் இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? 10 வருஷமாவா? 5 வருஷமா தான் இருக்கான். பொண்டாட்டி பிள்ளை ஊட்டி ஏதா இருக்க? ஒரு நிமிஷம் இரு. இந்தா இத மொத்தத்தையும் தண்ணியில கரைச்சி இடைவிடாம 2 நாள் சாப்பிடு. சரியா போயிருமா? அவனே போயிடுவான். இருமல் போவாதா? 100 ரூபா கூட. போ போ. டாக்டர், இப்ப நீங்க கொடுத்தீங்களா அது என்ன மருந்து? 1/2 கிலோ சக்கரை. சர்க்கரைக்கும் இருமலுக்கும் ஆகவே ஆகாதே. தெரிஞ்சுதான் கொடுத்தேன். பொண்டாட்டி புள்ளையே இல்லன்றான். இவன் வாழ்ந்து என்ன கிழிக்க போறான்? அதான் கொடுத்தேன். டாக்டர் டாக்டர் நாங்கதான்யா. அது இல்ல டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பயப்படாதயா, நாங்க இருக்கோம்ல. நீங்க இருப்பீங்க டாக்டர், நான் இருப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப என்னையா உன் பிரச்சனை? கண்ணு மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாலே கூட்டமா 100 யானை வந்து என்ன துரத்துது டாக்டர். தூக்கமே வர மாட்டேங்குது. 100 யானைன்னு சொல்றியே, மொத்தமா 100 யானை வருதா இல்ல இந்த கண்ணுல 50 அந்த கண்ணுல 50 வருதா? மொத்தத்துல 100. டாக்டர் நட்டு, இதே ரேஞ்சில டெய்லி 100 யானை வந்துகிட்டு இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணு கிழிஞ்சு ஒரு 5-6 யானை வெளியே தவினாலும் தவிரும். சீரியஸ் ப்ராப்ளம். அப்படியா சொல்றீங்க? சாப்பாடே பிடிக்கல டாக்டர். எப்படியா சாப்பிட முடியும்? கண்ணுல எண்ணெயை வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாது. யானை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? டாக்டர், இவருக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். கண்ணு ஆபரேஷன் பண்ணா சரியாயிருமா டாக்டர்? ஆபரேஷனுக்கு அப்புறம் இந்த கேள்வி நீ கேட்கவே மாட்டேன். இறந்து போன உங்க வீட்டு பெரியவங்க எல்லாரையும் நீ தெளிவா பாப்ப. நல்லா சாப்பிட முடியுமா டாக்டர்? உனக்கு என்னென்ன சாப்பிட முடியுமோ அதை எல்லாத்தையும் உன் உறவுக்காரங்க எல்லாம் வாழை இலை போட்டு வக்கனையா சாப்பிடுவாங்க. நீ எங்கேயோ இருந்து பாத்துக்கிட்டு இருப்ப. போதுமா? ஆபரேஷனுக்கு 5000 ரூபாய் செலவாகும். இருக்கா? கொஞ்சம் குறையுது டாக்டர். சரி, எவ்வளவு குறையுது? 4960 ரூபாய் குறையுது டாக்டர். இருக்கிறத புடிங்கிரு. மீதி எப்ப கொடுக்க முடியுமா கூட? இப்ப இருக்கிறத கூட. அது ஏன் டாக்டர் ஆபரேஷனுக்கு முன்னாடியே முழு பணத்தையும் கேக்குறீங்க? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவங்கிட்ட போய் கேக்குறது? வர வெள்ளிக்கிழமை உனக்கு ஆபரேஷன். உங்களை மாதிரி டாக்டரை பார்க்கவே முடியாது. இன்னும் 3 நாள் கழிச்சு வந்தா எங்களையே பார்க்க முடியாது. ஃபாரின் போற மூடிட்டு போயா. இம்ச. நெக்ஸ்ட். யோ, என்னையா அது? ரேஷன் கடை பக்கத்துல இருந்து நீ பாட்டு ஹாஸ்பிடலுக்குள்ள வந்துட்ட? இல்ல டாக்டர், எனக்கு சக்கரை வியாதி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக யூரின் சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். அறிவு இருக்காயா உனக்கு? புட்டியில கொண்டு வர சொன்னா தொட்டியில கொண்டு வந்திருக்க. இது ஒன்னது மட்டும் தானா இல்ல உன் மொத்த குடும்பத்தோடதுமா? இல்ல டாக்டர், இது என்னதுதான். எனக்கு டெஸ்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மீதி வேற யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏயா நீ என்ன மென்டலா? ஏங்க, ரத்த தானம் கொடுத்தா அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க? மரியாதையா வெளியே போயிரு, என்ன கொலகாரனாக்கிறாத. சார், அப்ப டெஸ்டிங் போடா வெளியே. இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. அதனால தான் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேண்டாம். ஏன் இவ்வளவு நேரம் இவங்க இமிச்ச தாங்க முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சரி. பாட்டில் கொண்டு வந்திருக்கமா? அப்படியா? வா வந்து வை. எடு. ஐயா, நான் கேட்டது இந்த மாதிரி பாட்டில் இல்ல. மேல அழகா 2 மூடி போட்டுக்கு பாரு. அந்த மாதிரி பாட்டில எடுத்து வை.
நீங்க கேக்குறது எனக்கு புரியல. என்கிட்ட இருக்க பாட்டில் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கங்க. சரி எடுத்து வை, நான் அந்த வாரேன். யோ யாரையா நீ? காலி பட்டல நடுவல்ல கொண்டு வந்து வச்சிருக்க. எடியா வையா. எடியானா? வையா. எடியா வையே. எடுக்கோ வைக்கவா? இந்த பாரு, இந்த ஆளை நான் தான் வர சொன்னேன். உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஒழுங்கா மரியாதை போடு, இல்ல வெட்டு குத்து விடுவோம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு வெட்டுவன் குத்துவன் கத்துறீங்க? இந்த கன்றாவி வியாபாரத்தை வாசல்ல வைங்கன்னு சொன்னேன். இது தப்பா? ஏண்டி என்னையும் பொறுப்புறாத சிறுக்கி நினைச்சியா? என் பேரனை காணாம தவியா தவிச்சு இப்படி ஒரு ஐடியா பண்ண, அது உனக்கு கன்றாவியா தெரியுதா? ஆமா, நீங்க பெரிய விஞ்ஞானி. ஐடியா பண்றாங்களா? ஐடியா இந்த பொறுப்பு அக்கறை அன்னைக்கு இருந்திருந்தா என் புள்ள காணாம போயிருப்பானா? மா, என்ன முதல்ல அனுப்பிட்டு நீங்க அப்புறமா சண்டை போட்டுங்க. யோ என்னையா பேசுற நீ? அந்த அம்மா என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? அந்த அம்மா பேசுறது தப்புதாம்மா. ஏண்டா எடுபட்டு வயல விளங்காத மூஞ்சி, நான் தாண்டா உன்னை கூப்பிட்டேன். நான் பேசுறது தப்பு, அவ பேசுறது மட்டும் யோக்கியமா? அவ பேசுறது மட்டும் யோக்கியமாடா? இத பாருங்க, எவனோ ஒருத்தன் மூணாவது மனுஷன் இவனை வச்சுட்டு நம்ம விஷயத்தை பஞ்சாயத்து பண்ணீங்க, அப்புறம் உங்களை பஞ்சம் பறக்க விட்டுடுவேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கூரை அடிஞ்சு இந்த மாதிரி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? ரோட்ல போறவங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டையை வேடிக்கை பார்க்கற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த பரதேசியை நான் தாண்டா வர சொன்னேன். எதுக்கு? என் பேரனை காணோம், அவன் பாட்டிலுக்குள்ள இருக்கான். நான் எங்க போய் தேடுவேன்? அதனால காலி பாட்டில் விக்கிறானே இவனை வர சொல்லி செக் பண்ணேன். அதுக்குள்ள அறுத்து விட்ட கோழி மாதிரி குதிக்கிறானுங்க பொண்டாட்டி. ஆமா, நீங்க பண்ண காரியத்துக்கு உட்கார்ந்த இடத்துலயே சுலபமா கிடைச்சிருமா? தெரு தெருவா சந்து புந்து சாக்கடைன்னு நீங்க உங்க புருஷனை போய் தேடி என் புள்ளைய கொண்டாங்க. பாத்தியாடா, உங்க அப்பாவையும் அம்மாவையும் சாக்கடையில இறங்க சொல்றான். ஐயோ, முதல்ல உங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்தி தொலைங்க. மூசா தன்னால வருவான். அம்மா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. எப்படி வந்தியோ அப்படியே போடா. ஏன்டா வாயை பொளந்துட்டு இருக்கிற? போயா. வேணும் வேணும். நல்லா இருக்கு. அவளுக்கு சப்போர்ட் பண்றான். சப்போர்ட் சப்போர்ட்டை தான் நாங்க எதிர்பார்த்துட்டோம். எடுத்துட்டு போடா. அள்ளி எடுத்து சீக்கிரம் போயா. வந்துட்டானுங்க பாட்டில் விற்க. பாட்டில் வீட்டுல வந்து சண்டையை வெடிக்க. அப்பா எங்கப்பா போய் சுத்திட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் சண்டையை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் எங்கடா போவேன்? மூசாவை தேடி தான் போனேன். கமலா, அபிராமி, சாந்தினி எல்லா இடமும் தேடின. படம் பார்த்ததான் மிச்சம். மூசாவை பார்க்க முடியலடா. ஆமா, பாட்டிலுக்குள்ள போன புள்ளைய தியேட்டர்ல போய் தேடினா எப்படி கிடைப்பான்? வயசாயிச்ச ஒழிய கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏன் புருஷனே எனக்கு முன்னாடி கேவலமா பேசுறியா? அடியே, அவர் உனக்கு மாமனாரு, மரியாதை கொடுத்து பேசு. இல்ல மகுடி ஊதிடுவேன். அவ வேலையை பார்த்துட்டு போகடி. போறாங்க. ஜில்லா ஜில்லா. என்னப்பா ஜில்லா, என்னடா இது? சைதாப்பேட்டை வீட்டு வாடகை வரவு 4000 ரூபாய், டி நகர் வீட்டு வாடகை வரவு 3500, அடையார் வீட்டு வாடகை வரவு 5000 ரூபாய், ராமாவரம் வீட்டு வாடகை. என்னங்க? என்ன காமாச்சி? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ வந்துட்டேன். காமாச்சி, உனக்கு சக்கரை வியாதி இருக்கு, அதுவும் இல்லாம பிபி அதிகமா இருக்கு. அதுக்காக தான் உனக்கு பாவக்காய் கூட்டு பண்ணிட்டு இருந்தேன். நீ அந்த வேலையை தவிர வேற என்னதான் செய்வ? ஆமா, அலாவுதீன் வீட்டு வாடகை கொடுத்து மாச கணக்காகுது, காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்னதையா வழி? என்ன பண்றது காமாச்சி? அலாவுதீனும் அவன் குடும்பமும் பூதங்கள்னு நான் சொன்னேன், அத நீ நம்பல. உன் பேச்ச கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சு? அலாவுதீனையும் அவன் குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாரு அந்த இன்ஸ்பெக்டர். உடனே அதுங்க பூதங்களா மாறி இன்ஸ்பெக்டரையும் போலீஸ்காரங்களையும் நச்சு எடுத்துருச்சுங்க. ஆமாயா, நீ சொல்லும் போது கூட நான் நம்பல. அந்த இன்ஸ்பெக்டரும் போலீஸும் என்னையா ஆனாங்க? அந்த கேவலத்தை ஏன் கேக்குற? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது என் சர்வீஸ்ல இந்த மாதிரி 1000 பூதங்களை பாத்திருக்கேன்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அலாவுதீன் வந்து அடிப்பான்னு பயந்துகிட்டு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வீரப்பனை தேர அதிரடி படையில போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அந்த போலீஸ்காரங்க வேலையே வேணான்னு ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அவங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னையா? முதல்ல நம்ம சொத்தை காப்பாத்துற வழிய பாரியா. அலாவுதீனை இப்படியே விட்டா அப்புறம் நம்ம வீடு அந்த பூதங்களுக்கே சொந்தமாயிடும். அது மட்டும் இல்லையா, அப்புறம் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஒழுங்கா வாடகை கொடுக்கறவங்களுக்கும் தைரியம் வந்துரும். அதுக்கு நாம என்ன பண்றது? அலாவுதீனை காலி பண்றது இனிமே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏதாவது பில்லி சூனியம் மாய மந்திரம் பண்ணி தான் அவனை காலி பண்ண முடியும். தோ பாருமா, என்னால அங்க போய் இனிமே உத வாங்கிட்டு வர முடியாது. நீயே முயற்சி பண்ணி பாரு. முயற்சி பண்ணிதாயே ஆகணும். எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த சொத்தை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா? அவங்க பூதங்கிறது தெரிஞ்சு போச்சுல்ல, அவங்கள எப்படி ஜெயிக்கணுங்கிறத நாம தான் பிளான் பண்ணணும். நீ அலாவுதீன்ட்ட ஜெயிப்பியோ தோப்பியோ நீயே பாத்துக்க. என்ன விட்டுருதாயே,
அடுப்புல பாவக்காய் கருகுது, நான் அதை போய் பார்க்கறேன். என்னையா சொல்ற? நட்டு கிட்டுன்றவங்க போலி டாக்டர் சார். ஆமா சார். எப்படியா சொல்ற? எக்ஸ்ரே எடுக்கணும்னு கேட்டேன் சார். பிளாக் அண்ட் ஒயிட்னா 3 காப்பி 50 ரூபா, கலர்னா 3 காப்பி 100 ரூபான்னு சொன்னாங்க சார். அப்போ அந்த ஸ்கவுண்டர்ஸ் எங்கயா இருக்காங்க? கான்ஸ்டபிள்ஸ் இங்க வாங்க. எஸ் சார். சீப் எடுங்க. அது உங்க பாக்கெட்ல இருக்கு சார். ஜிபி அடியா? சர்வீஸ் போயிருக்கு சார். கேஸ் வரும்போது அந்த சர்வீஸ் போவோம். நீ வண்டி கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் அப்ப சார். நான் உங்க கூட வரேன். சார் அப்ப நாங்க எப்பவும் போல பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். ஃபாலோ மீ. டேய் நட்டு, எக்ஸ்ரே எடுக்க ஒருத்தன் வந்தான்ல, ஆமா. அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட வந்துகிட்டு இருக்கான். ஐயோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எதுக்கு சும்மா இரு ஒரு செட்டப் பண்ணுவோம். டேய் கோட்டை கலெக்டரா சீக்கிரம். கழட்டு கழட்டு சீக்கிரம். நீ கழிச்சு வராங்க வராங்க. வாங்க வாங்க. இத போடுங்க. போங்க. இந்தாங்க இந்தாங்க. நீங்க போட்டு. ஏன் சார் கோட்டை எங்கள்ட்ட கொடுக்குறீங்க? நீ போட்டு உட்காருங்க சொல்றோம். உட்காருங்க. எங்களுக்கு புதுசா ஒரு ஆபத்து வந்திருக்கு. ஆபத்துல இருக்கவங்கள காப்பாத்தி ஆபரேஷன் பண்றதுக்காக நாங்க போய்கிட்டு இருக்கோம். அதனால யார் வந்தாலும் நாங்க தான் டாக்டர்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருங்க. நாங்க இப்போ வந்து அவளன்னு பேசாம வாடா. நெக்ஸ்ட். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இங்கே பக்கத்துல இல்லைங்க. திருட்டு பையன் ஜாஸ்தி. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. இங்கே இருக்க, நீங்க போயிட்டு வந்துருங்க சார். பயப்படாதீங்க, வாங்கயா. எஸ் சார். என்ன என்னமோ பயந்த? நீ சொன்ன ஆளுங்களை எப்படி அடிச்சு இழுத்து வந்திருக்கான் பாரு. இவங்க இல்ல சார். இவங்க 2 பேர் தானே அங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வேற. அப்ப நீங்க யாரியா? நாங்க பேஷண்ட் சார். கோட்டை மாட்டிட்டு போயிட்டாங்க சார். ஓஹோ ஹோ ஹோ ஹோ. பேஷண்டா வந்தவனுக்கு கோட்டை மாட்டிட்டு டாக்டர் ஆக்கிட்டு போலீஸ்காரனே டென்ஷன் பண்ணிட்டு போனது 2 பேர் யாரியா? டாக்டர் நட்டு அண்ட் டாக்டர் கிட்டு. டேய், நீங்க 2 பேரும் இந்த இன்ஸ்பெக்டர் ராம்கோபால்கிட்ட மாட்டினீங்க. உங்க 2 பேரையும் நான் சுட்டு கிரேட் எஸ்கேப். தடுக்குது. லேட்டா போலாமா? அவன்கிட்ட மாட்டிப்ப பரவாயில்லையா? ஐயோ வா ஓடிடலாம். காலையில இருந்து தண்டமா கடையை திறந்து வச்சிருக்கோம். தண்டல்காரன் வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நம்ம நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. என்னையா இந்த பாட்டில் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது? விக்க வைக்க நவுந்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த குடிகார பைய கொண்டு வந்த போட்ட பாட்டில் நம்மள சுத்தல்ல விடுது. இனிமே நம்ம நிம்மதியா வேலையை பார்க்கலாம்.